சீனியர் பிரிவில் ஆரம்ப பேச்சாளராக ரமதானின் நற்செய்தி என்கின்ற தலைப்பில் என் முகமது சபீன் அவர்கள் பேசுவார். ரமலானின் நற்செய்தி. புது வானத்தில் புதுப்பெறை தோன்றி புன்னகைத்து மனித குலம் மலர்ந்திட மகிழ்ச்சி பெற்ற திகழ்ந்திட அன்பார்ந்து செல்லும் சிதிரி 1446 ஆண்டில் ரமலான் தொடங்கியுள்ளது. வாழ்ந்த வளமுடன். நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு என்று அடிப்படையில் தான் உலகில் வாழ்வில் அரசியல் ஆன்மீகம் குடும்பங்கள் அனைத்துமே ஆயிரம் ஆண்டுகளாய் நடைபெற்று வருகின்றன. இனி நாளையும் அப்படித்தான். 10 ஆண்டுகளில் 22,50,000 சதுரமை பரப்பளவு என்ற முதல்வர் 9 மாநிலங்கள் 9 மாநிலங்கள் 8 நகரங்கள் 400 பெரிய நகரங்கள் மற்றும் பல சிறிய நகரங்கள் அபு முசா சார்ந்த வெற்றி பெற்ற கால்வாய்க்குள்ளும் செங்கலில் இருந்து 70 மைல் நிலத்திற்கு மத்திய திரைக்கடலில் இடிக்கப்பட்ட கால்வாய் நதியிலிருந்து அது 70 மைல் நிலத்திற்கு செங்கலால் இடிக்கப்பட்ட கால்வாய் மக்காவில் இருந்து மதினா வரை 400 கிலோமீட்டர் நெடுந்தாலை 4000 மஸ்ஜித்களை பல அத்தனை போது மக்களின் சிக்கின அரசு சத்திய சிலரை பற்றிய செய்திகளை சாகித்வா என்று படித்த அந்நிய வல்லரசாக கட்டப்பட்ட பாட்சிக்கு மாமன்னா சைகர் தனது தூதர் ஒருவரை நியமித்து மதினாவுக்கு அனுப்பி வைத்தார். அந்த தூதரும் ஆஹா உலக முஸ்லிம்களின் ஒப்பற்ற தலைவரை பேட்டிக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது, தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு மொத்த மகிழ்வுடன் மதினாவுக்கு வந்திருக்கிறார். உயர்ந்த வந்த மளிகை கோட்டை கொத்தளங்கள் வந்த மலர்ச்சாலைகள் அரசவின் அனைப்போடு மணி மண்டபங்கள் முப்பட்டிகளின் அணிவகுப்பு பொன்மின் வைரங்கள் இணைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் தலைவர் வீதியிடுவார் என்ற அரசுரைக்கே என்று தேடி அழைத்து பலரிடம் விசாரித்தார். அனைவரும் உரைத்து விதிவிலக்கி காட்டினார். விண்ணகமும் மன்னகமும் ஓய்ந்தறிந்து வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயிலத்துப்பள்ளி வாழ்ந்தார். அங்கே வந்து பார்த்த போதும் அங்கேயும் ஜனாதிபதியை காணவில்லை. தொழுது கொண்ட தோழர் ஒரு விதம் கேட்ட போதும் அதோ தெரிகிறது பற்றி ஒரு மரம் கர்நாடியை பற்றிருக்கிறார்கள், அங்கே சென்று பாருங்கள் என்று அடையாளம் காட்டினார். வெயில் சுட்டரிக்கின்ற அங்கே பிறப்பர்கள் வேலையை எடுத்த பாதுகாப்புகின்ற மரங்களில் சுகத்தில் மனப்பரப்பில் கையை தயாரிக் கொண்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் யுவர முஸ்லிம்களின் உயிரினம் இயங்குகிறார் என பாட்சிக்க தூதர் நம் கண்களையே நம்ப முடியாமல் வியந்து பிரமித்திருக்கின்றார். ஸ்பெயினிலிருந்து மங்காளி வரை பறந்து விரிந்து சாம்ராஜ்யத்தின் அதிபதிக்காய்ந்த ரொட்டி துண்டுகளை உணர்ந்த பேருகணிக்காலையும் ஒட்டகப்பாலையும் உருவாக கொண்டு பல ஒட்டகம் போட்ட சட்டையை அணைத்துக் கொண்டு படப்பதற்கு ஒரு வளைய பதிலின்றி மனப்பரப்பை விரிவாக்கி கையை அணையடிக் கொண்டு தன் அழகான கொண்டு நிறைவு பெற்றவர்தான் நாமல் நிமிர்ந்திருக்கும் மகா புகழுக்கு சொந்தக்காரர் இணையற்ற இஸ்லாத்தின் 2ஆம் ஜலத்தில் உமர் அலியல்லாஹு அவர்கள் என்பது நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு. தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரர் சிந்திப்பீராக நாமோரும் வரலாறு காட்டு மறைக்காட்டில் பாதம் பதித்தோர் எத்தனை பேர் சிந்தித்து வரையறுத்துள்ளார்களே வாழ்க்கை வரவேற்ற பாதம் பெற்ற பாதம் பதித்து வாழ்வாளர் என்ற அனைவருக்கும் அருள் பதிவார். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவரை தொடர்ந்து புகழாரம் என்கின்ற தலைப்பில் எஸ் முகமது உசைர் அப்பாஸ். புகழாரம் அன்பிலும் மல்லிலும் பண்பிலும் பொருளிலும் பிரிலும் மதியிலும் ஏற்றிலும் பாட்டிலும் எழில்மிக்கேரியோனை புகழ்மிக்க போற்றி வானுக்கு புனையாகி தேனுக்கு சுவையாகி கண்ணுக்கு மணியாகி அறிவுக்கு ஒளியாகி மலருக்கு மனமாகி நெஞ்சுக்கு நினைவாகி இறைவுக்கு நினைவான மறை தூதரை வேதன வினாதரை மனமொழிவை உணர்வுகளால் பணிந்து போற்றியவனாக உரையை துவங்குகிறேன். மேல்நகர் நடுவர் அவர்களே, எங்கள் மதசாவி நிர்வாக பெருமக்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, நெஞ்சில் நேர்ந்த பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, மாணிக்கம் கல்லுதான், அதற்காக கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக முடியுமா? மல்லிகை மலர்தான், அதற்காக மலரெல்லாம் மல்லிகையாகிட முடியுமா? முஹம்மது நபி என்றாலோ மூலகனைத்தும் போற்றும், அது மட்டுமா? முஹம்மது நபி என்றாலோ முன்னாடி நாள் அவன் கருணை உண்டாகும் என்கிறார் காணமுத்துக்கு இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நடுவர் அவர்களே, மேல்நாட்டை சார்ந்த மைக்கேல் ஹார்ட் என்ற கிறிஸ்தவ பெரியார் அவர்கள் மனித சமுதாயம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை கண்வந்து
வந்திருந்த அனைவரையும் வரவேற்று தண்ணீரை விளக்கம் கொடுத்தார் மைக்கேல் ஹார்ட் அவர்கள். அறிஞர் பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, இதோ இப்போது கூட காலம் கடந்துவிடவில்லை. எனது எழுதுகோள் தேய்ந்து விடவும் இல்லை. நான் முஹம்மது நபிக்கு கொடுத்த முதலிடத்தை மாற்றிக்கொள்ளத்தார். ஆனால் எனது கேள்விகளுக்கு கேள்விகள் என்பதை விட சவால் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனது சவாலுக்கு சரியான முறையில் ஞானமான முறையில் பதிலளித்து விட்டால் உங்கள் முன்னிலையிலேயே எனது முடிவை மாற்றிக்கொள்ள தயார். இதோ எனது கேள்விகள், பதில் சொல்லுங்கள். இப்பரந்த பூவுலகில் ஒரே நேரத்தில் ஏக காலத்தில் துறவியாகவும் அதே நேரத்தில் குடும்பஸ்தராகவும் அந்த ஒரு மனிதரை காட்ட முடியுமா? முஹம்மது நபியை தவிர ஒரு தளபதியாகவும் ஒரு வீரராகவும் செயல்பட்ட ஒரு மனிதரை காட்ட முடியுமா? முஹம்மது நபியை தவிர அரசராகவும் ஆண்டியாகவும் ஒரே சமயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை காட்ட முடியுமா? முஹம்மது நபியை தவிர மக்களின் தலைவராகவும் விளங்கியவர் முஹம்மது நபியை தவிர வேறு யாரையாவது காட்ட முடியுமா? எழுத படிக்க தெரியாதவர்தான் ஆனால் உலகில் வாழும் கோடான கோடி அறிவாளிகளின் தலைவராக விளங்கியவர் முஹம்மது நபியை தவிர வேறு யாரையாவது காட்ட முடியுமா? தன் நிகரற்ற வீரராக இருந்து அநியாயமாக அவரால் ஒருவர் கொல்லப்படவில்லை. இப்படிப்பட்ட வீரராக முஹம்மது நபியை தவிர வேறு யாரையாவது காட்ட முடியுமா? வெறும் 23 ஆண்டுகால பிரச்சாரத்தில் 1,24,000 தோழர்களை திரட்டி காட்டிய தேவதூதர் முஹம்மது நபியை தவிர வேறு யாரையாவது காட்ட முடியுமா? உலகில் இதுவரை எத்தனையோ அரசர்கள் வழிகாட்டிகள் வந்து போனாலும் கூட ஒரு தலைவரின் பெயரை இன்று வரை முழங்கப்படுகிறது என்றால் அது காந்தியின் மூலமாக முஹம்மது நபியின் பெயரை தவிர வேறு யாருடைய பெயரால் முழங்கப்படுவதாக காட்ட முடியுமா? உலகில் இதுவரை எத்தனையோ அரசர்கள், அறிஞர்கள், பெருமக்கள் வந்து போனாலும் கூட 14 நூற்றாண்டுகளாக ஒரு நீண்ட நெடிய காலமாக ஒருவரின் சமாதி பாதுகாக்கப்பட்டு இன்று வரை பார்வைக்கு காட்சியாக காட்டப்படுகிறது என்றால் அது முஹம்மது நபியின் சமாதி ஒன்றுதானே தவிர வேறு யாருடைய சமாதியாவது இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருப்பதாக காட்ட முடியுமா? நடுவர் அவர்களே, மைக்கேல் ஹார்ட்டின் கேள்விகள் புரிந்து கொண்டே இருந்தது. வந்திருந்த எவரும் வாய் திறக்கவில்லை. இறுதியாக அனைவரையும் பார்த்து மைக்கேல் ஹார்ட் அவர்கள் ஒரு சவால் விட்டார். எனது கேள்விகளுக்கு எப்போது பதில் கொண்டு வந்தாலும் அந்த வினாடியை எனது முடிவை மாற்றிக்கொள்ள தயார். ஆனால் இவ்வளவு சிறப்புகளும் புரிந்த ஒருவரை முதல் தரமான தலைவராக கொண்டு வந்ததில் எந்த தவறான சிந்தனைக்கும் இடமில்லை என்று நன்றாக தெரியும் என்று கூறி அந்த சபையை முடித்து வைக்கிறார் மைக்கேல் ஹார்ட் அவர்கள். நடுவர் அவர்களே, ஈருலக பேரரசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த யாராக இருந்தாலும் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அந்த மாநபியை, மதினத்து பூநபியை, கோநபியை, குணநபியை, மேநபியை, சேநபியை நாம் இனிக்க மனமினிக்க போற்றியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தவங்க இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை உங்களோட வச்சுக்கோங்களேன். பிள்ளைகளை உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழாரத்தை பாடி சென்றிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவரை தொடர்ந்து ஜே முகமது அனஸ் சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றார். அல்லாஹ்வின் பெயரை கூறி நபி மீது ஸலவாத் ஓதி என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். நமது உயிரினும் மேலான நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இவ்விழாவில் கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அன்றுக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றொரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுங்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது நேசத்திற்குரிய சிறிய தந்தையே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. இதன் பொருள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன்.
என்று இந்த துவாவை சொன்னார்கள். அதற்கு அவரும் சரி என்று கூறி சென்றார்கள். இன்று நம்மில் பலரும் பள்ளிவாசல் ஹஜரத்திடம் சென்று, ஹஜரத் ஏதாவது ஒரு நல்ல தஸ்பீஹ் திக்ர் துவா இருந்தா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஹஜரத். அதை கேட்டா அன்னைக்கே நடந்துடணும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் இருந்தா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஹஜரத். ஹஜரத்து மூளையை கசக்கி ரப்பனா ஆத்தினவற்ற மாதிரி இல்லாமல் புது வார்த்தைகள் நிறைந்த மாதிரி ஒரு துவாவை எழுதி கொடுத்து இதை தஹஜ்ஜத்தில் கேளுங்க கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னா அதற்கு அவர் சொல்லுவார், ஹஜரத் தஹஜ்ஜத் எழுதிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம், அதனால மக்ரிப்ல கேட்டா படிக்கிற மாதிரி ஏதாவது துவா இருந்தா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில நாட்களுக்கு சிந்தித்து விட்டு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த துவா பார்வைக்கு ரொம்ப சுருக்கமாக தெரிகிறது, எனக்கு வேற ஏதாவது பெரிதாக வேண்டும். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது நேசத்திற்குரிய சிறிய தந்தையே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் ஆஃபியாவிட மிக சிறந்தது வேறு எதுவும் நீங்கள் பெற மாட்டீர்கள். இந்த ஹதீஸ் திருமீதி 3514, ரியாதுஸ் சாலிஹீன் 1488 பதிவாகியுள்ளது. இப்ப கேள்வி என்னன்னா, ஆஃபியா அப்படின்னா என்ன? ஆஃபியா, மாஃபியா கேள்விப்பட்டிருப்பீங்க, சோஃபியா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஹசரத் கூட நம்மளை பார்க்கும்போது ஆஃபியா தான் இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆஃபியா என்பது இம்மை மறுமை இரண்டையும் குறிக்கும் சொல்லாகும். இந்த துவா மிக எளிமையான துவா. இதன் உண்மையான பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நானிடம் சகல விதமான துன்பத்தை விட்டும், கஷ்டத்தை விட்டும், கேடுகளை விட்டும், ஆழ்ந்த தூக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை சோதிக்காதே. இந்த அர்த்தங்கள் அனைத்தும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா இந்த சிறிய துவாவிலே உள்ளடங்கியுள்ளது. நம் வாழ்வதற்கு போதிய பணம் இருக்கும் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும். நமது பிள்ளைகள் எந்த விதமான தடங்களும் இன்றி இருக்கின்றார்கள் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும். நாம் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும். நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் தௌபா செய்யும் வாய்ப்பை கொடுத்திருந்தால் இதுவும் ஆஃபியா ஆகும். நம்மை ஹராமானவற்றின் பக்கம் செல்லாமல் ஹலாலை மட்டும் வைத்து போதுமாக்கியிருந்தால் இதுவும் ஆஃபியா ஆகும். அப்படி என்றால் எவ்வளவு அர்த்தம் போதின துவா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துவாவிற்காக கையேந்தினால் வெறும் காசு பணம் வீடுன்னு கேட்காம அல்லாஹ்விடம் ஆஃபியாவை திகமாக கேட்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட துவாவின் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா இந்த துவாவை தொழுகைக்கு வெளியும் மட்டுமல்ல நமது பிள்ளைகளுக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நல்லவர்களில் ஒருவராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நம் வீட்டிலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நித்தியமாக்கி தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக அவரை தொடர்ந்து சட்டம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஜே ஷாக்கிருல் ஹக் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். எங்கள் மதரசாவின் ஆண்டு நிறைவு பெருவிழாவுக்கு தலைமை பொறுப்பேற்ற மதரசன் பொறுப்பாளர்களே, நடுநிலையிலிருந்து நன்றி நாட்டம் நடுவர்களே, வருகை தந்துள்ள பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்கள் வாழ்வில் வழிகாட்டும் ஒளிவிளக்கம் உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சட்டம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற
அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக அவருடைய இல்மில். அவரை தொடர்ந்து சிந்தனை செய் மனமே என்கின்ற தலைப்பின் கீழ் என் அன்சல்னா அவர்கள் உங்கள் முன் அழகானதொரு உரையை ஆற்ற இருக்கின்றார்கள். சிந்தனை செய் மனமே, வடிவை பெருஞ்சுடரை திரு வல்லமையாகிய இல்லல்லாவை அடியார் பிழை பொறுப்போர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முடியா முடிக்கு முதலானவனை நிதானமானவனை செடியானதை அறிந்து சிறப்பான தீனை தினம் கை கொள்ளுங்கள். பீர் முகமது வலியுல்லாஹ். விழாவிற்கு வேத தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வகுத்துள்ள பொறுப்பாளர்களே, நடுவர் அவர்களே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரிதினும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. பிறவிகளுள் மனித பிறவி உயர்ந்தது. மனிதனை மிகவும் மேலான உயரிய படைப்பாக படைத்துள்ளேன் என இறைவன் திருமறையில் கண் அருளியுள்ளான். மண் என்ற பகுதியடியாக பிறந்த சொல் மனிதன். மண் எனில் நினைத்தல், சிந்தித்தல், எண்ணுதல் என்பதாகும். நினைப்பவன், சிந்திக்கின்றவன், எண்ணுகின்றவன் மனிதன். ஏனைய பிறவிகளுக்கு உயிரினங்களுக்கு அமைய பெறாத பெரும் பேறு பெற்ற மனித பிறவிகளுக்கு மட்டுமே இறைவனால் அளிக்க பெற்ற அருட்கொடை இது. சிந்தனைக்குரியவை எல்லையற்றவை, மிக பரந்தவை. ஆனால் சிந்தனைகளுள் இறை சிந்தனை உயர்ந்ததும் மேலானதும் தேவையானதுமாகும். சிந்திப்பது அனைத்து நன்மைகளுக்கும் மூலாதாரமாக, திறவுகோலாக, ஆணிவேராக அமைய பெறுகின்றது. ஒருவனின் சிந்தனையில் செழுமைய கருத்துக்கள் பிறக்குமானால் அது காலத்தால் அழியாத காவியமாகும். அதே நேரத்தில் தீய கருத்துக்கள் பிறக்குமானால் உடனே அதை அழித்து ஒழிக்க மனித சமுதாயம் கடமைப்பட்டு உள்ளது. சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய வாழ்வில் நடைபெற்ற சம்பவம் ஒன்று நினைவுபடுத்தப்படுகின்றது. சொர்க்கத்தின் தலைவியாம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற எளிமையான விருந்தோம்பலில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், துணைவேந்தர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், நீதி வலுவா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இதயக்கனி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டனர். இதோ இப்போது விருந்து பரிமாறப்படுகிறது. விருந்தில் முதலாக பரிமாறப்பட்டது என்ன தெரியுமா? தேன் கிண்ணம். தேனோடு கூடிய ஒளி பொருந்திய கண்ணாடி கிண்ணம். கிண்ணத்தில் தெளிந்த தேன் இருக்க, தேன் மேலே கன்னிப்பெண் ஒருத்தியின் கரிய முடி நெளிந்து வளைந்து தாண்டவமாட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூரிய கண்களின் பார்வையில் அது பட்டுவிட சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். ஆம், சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட கருப்பொருட்கள் 3: தேன், கிண்ணம், முடி. 3 பொருட்களையும் தோழர்களுக்கு முன்வைத்து, தோழர்களே, இம்3 பொருட்களுக்கு தகுந்த வண்ணம் உங்களின் கருத்துக்கேற்ப நல்ல பொருள் கொண்ட வார்த்தைகளை அமைத்து கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது கருத்தை முன்வைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உலகம், மனிதன், மதம் இம்3ம் தேனை தாங்கி நிற்கின்ற ஒளி பொருந்திய இக்கண்ணாடி கிண்ணத்தை விட பிரகாசமானது என்று கண்ணாடி கிண்ணத்திற்கு உவமை கூறிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்து தேனுக்கு உவமை கூறுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எவர் உள்ளத்தில் ஈமான் என்ற இறை விசுவாசத்துடன் இருக்கின்றாரோ அது இந்த தேனை விட இனிமையானது, சுவை கொண்டது என்று கூறி 3வதாக முடிக்கு உவமை கூறுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த ஈமானை இறுதி வரை குன்றாமல் குறையாமல் எவர் வைத்திருக்கின்றாரோ அது இந்த முடியை விட மென்மையானது என்றார்கள். அடுத்தபடியாக இஸ்லாமிய அரசின் முடிசூடா மன்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது கருத்தை முன்வைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அரசாங்கம் என்பது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. அதில் அரசாட்சி புரிவது தித்திக்கும் தேனை விட இனிமையானது. அதிலும் நீதியோடு நியாயம் வழங்குவது இந்த முடியை விட மென்மையானது என்றார்கள். அடுத்தபடியாக அன்பின் பெட்டகம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது கருத்தை முன்வைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், கல்வி என்பது குறிப்பாக மார்க்க
கல்வி என்பது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. கல்வியை கற்றுக்கொள்வது இந்த தேனை விட இனிமையானது. கற்றதற்கு தகுந்த முறையில் அன்பு, அறம், ஈகை, ஒழுக்கம் ஆகிய பண்புகளோடு நடந்து கொள்வது தேனில் மிதக்கும் இம்முடியை விட மென்மையானது என்றார்கள். அடுத்தபடியாக அறிவு பெட்டக மன்னல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது கருத்தை முன்வைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், வீட்டிற்கு வரும் விருந்தாளி இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானவர். விருந்தாளியை உபசரிப்பது இந்த தேனை விட இனிமையானது. விருந்தாளியின் மன திருப்தி மற்றும் சந்தோஷத்தை பெறுவது இந்த முடியை விட மென்மையானது என்றார்கள். அடுத்தபடியாக அறம் கூறும் காவலர்களின் கருத்துக்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள் திலகம் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கருத்தை முன்வைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், பெண்களிடத்தில் நாணம் இருப்பது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. அதிலும் தங்களின் மேனி அழகை வெளிக்காட்டாமல் புர்கா போட்டு மறைத்துக் கொள்வது இந்த தேனை விட இனிமையானது. அதிலும் தீய பார்வை, தீய நடத்தைகளை விட்டு பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது இந்த முடியை விட மென்மையானது என்றார்கள். இப்போது தனது மகள் உள்பட சான்றோர்கள் அனைவரின் கருத்துக்களையும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருந்த அகிலத்தின் இரட்சகர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கருத்தை தெரிவிக்கின்றார்கள். என் அருமை தோழர்களே, உருவமில்லா இறைவன் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானவன். அந்த இறைவனிடம் ஒன்றி போய் விடுவது இந்த தேனை விட இனிமையானது. அந்த உருவமில்லா இறைவனை இறுதி வரை உறுதியாக உள்ளத்தில் இருத்தி வைப்பது இந்த முடியை விட மென்மையானது என்றார்கள். அப்போது அங்கு வருகை தந்த வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கருத்தை முன்வைக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இறைவழியில் அறப்போர் புரிவது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. அறப்போரில் கலந்து கொள்ள தன்னை தயார்படுத்திக் கொள்வது இந்த தேனை விட இனிமையானது. போர்க்களத்தில் பின்வாங்கி ஓடாமல் இறுதி வரை தரிப்படுவது இந்த முடியை விட மென்மையானது என்றார்கள். இவைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த வல்லவனாம் அல்லாஹு தஆலா தனது கருத்தையும் இந்த உத்தமர்களின் கருத்துக்களோடு இலையோட விடுகிறான். இதோ இறைவன் அழைக்கின்றான். யா முஹம்மத், சொர்க்கம் என்பது இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. சொர்க்கத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இந்த தேனை விட இனிமையானது. சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடப்பது இந்த முடியை விட மென்மையானது என்றான். பார்த்தீர்களா நடுவர் அவர்களே, விருந்திற்கு சென்ற இடத்தில் தற்செயலாக ஒரு கரிய முடி கண்ணில் பட பசியாறுவதை கூட மறந்து வயிற்று பசியை அறிவு பசி நிகழ்ந்துவிட காலத்தால் அழிக்க முடியாத கருத்தோவியங்களை அதுவும் மானிடத்தில் தோன்றி இறைவனும் விரும்பி பங்கு பெறுகிறான் என்றால் இதுதான் சிந்தனை. இப்படிப்பட்ட சிந்தனையை மனித சமுதாயத்திற்கு தேவையானது என்பதை சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற மனித சமுதாயத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, இதை போலவே ஒரு விருந்து இப்போது நடைபெற்று அந்த உணவில் ஒரு நீண்ட முடி வந்துவிடுமானால் நம்முடைய இளைஞர்கள் படும் பாட்டை பார்த்தால் இந்த முடிக்கு இப்போது என்ன வயது இருக்கும் என்று அவர்களின் சிந்தனை கருத்தரங்கம் ஆரம்பமானால் அவர்களில் ஒருவன் கவிஞனாக இருப்பான். உடனே அவன் கவி பாட துவங்குவான். இறுதியில் முடிக்கவியாகி விடுவான். மற்றொருவன் தமிழ் புலவனாக இருப்பான். அவன் புலம்ப ஆரம்பித்து இறுதியில் முடிப்புலவனாகி விடுவான். மற்றொருவன் வித்துவானாகி இருப்பான். அவன் கத்தி 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 கத்துவானாகி விடுவான். மற்றொருவன் மேடை பேச்சாளனாக இருப்பான். அவன் முடியை வர்ணனை செய்து இறுதியில் சொட்டை பேச்சாளனாகி விடுவான். ஆகவே நடுவர் அவர்களே, தேவையாக சிந்திக்க வேண்டும். சிந்தனை செழுமையாக இருக்க வேண்டும். அப்போது தான் சமுதாயம் செழிக்கும் தலைக்கும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், சிந்தனைக்குரிய ஒரு அருமையான பேச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய மார்க்க கல்வியில் அந்த பறக்கச் செய்தவர் புரிவானா. அவரை தொடர்ந்து ஆயிஷா சித்திகா, ஆணுக்கு வழங்கப்பட்ட அழகிய அன்பளிப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன் உரையாற்றுவார். குறிப்பா கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் கவனமா கேளு, அவங்களுக்கான ஸ்பீச் தான். நிகரற்ற அன்புடையோடும் அல்லாஹ் தஆலாவின் அருளை
அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அவர்களுடைய இல்மிலே பறக்கச் செய்வானாக. அடுத்தபடியாக நமது பிள்ளைகளுக்கு மதிப்பெண் வழங்குவதற்காக வேண்டி நடுவராக வருகை தந்த மரியாதைக்குரிய ஏபி புத்திகார் நூரானி ஹசரத் அவர்களுடைய ஜமாத்தில் ஒரு மவுத்து ஜனாதா தொழுகை வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க கிளம்புறதுனால இன்ஷா அல்லாஹ் அவர்களை கண்ணியம் செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக நமது ஜமாத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வழி அனுப்பி வைக்கிறார். அடுத்தபடியாக நெஞ்சம் மறப்பதில்லை என்கின்ற தலைப்பின் கீழ் ஜே முகமது ஆத்திப் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். நாம் மறக்கடிக்கப்பட்ட பல்வேறு தரவுகள் இவருடைய பேச்சில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கவனித்து கேட்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்றைக்கினிய மனித சமுதாயமே, என் தாய் திருநாட்டிலே சமுதாயமே, இனியும் வந்து கொண்டிருக்கும் மறுமை சமுதாயமே, உங்களுடைய உயர்ந்த உள்ளங்களுக்கு பணிவான உண்மை சாதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் மறந்துவிடும் சுபாவம் கொண்டவன் தான். நேற்றைய பாடம் இன்றைய மதத்தின் அஸ்திவாரம். இன்றைய பாடம் 13 நாளைய மதையும் வைத்து இந்த பள்ளி பருவத்து மாணவர்கள் கூறுவது போல மனிதன் மறப்பவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவ்வுலகில் மறக்க முடியாத சில மனித புனிதர்கள் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குன்றிட்ட விளக்காய் பிரகாசிக்க வேண்டிய அவர்கள் சில பொறாமைக்காரர்களாக வேறு எந்த காரணமும் இன்றி கூடத்தில் இட்ட விளக்காய் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அறிவி சமுதாயமே, ஒருவன் எதை வேண்டுமானாலும் மறக்கலாம் அல்லது மறக்கடிக்கப்படலாம். ஆனால் ஈன்றெடுத்த அன்னையை தந்தை அதை மறந்திட முடியுமா? அல்லது அமுதுண்ட அன்னையின் தென்னையின் பார்வை தான் மறந்திட இயலுமா? முடியவே முடியாது. ஒரு பேச்சுக்கு முடியும் என்று வைத்தால் கூட 120 கோடிக்கும் அதிகமான மக்களை பெற்றெடுத்த தாய் திருநாடாம் இந்திய பெருநாட்டை ஆழவும் பாடவும் அகலமாய் நீளமாய் அமைந்த 4 இந்திய தேசத்தை, தொடர் நெடுங்கடல்களையும் மலைகளையும் நின்றாடும் தூய இந்திய தேசத்தை, மலர்கொடி தோன்றுமோர் எழில்மிக்க பொழில்மிக்க சோலையாம் நான் பிறந்த இந்திய சோலையை இமயம் தலையாக இளங்குமைகளாக அமைந்த தாய்நாட்டை ஆட்டி படைத்திட்ட அயல் நாட்டானை ஏகாதிபத்திய வெள்ளை பரங்கியனை வெளியேற்றிவிட என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் முறித்தான என் உயிரினும் மேலான நான் மதிக்கும் என் இந்திய தாயின் அடிமை சங்கிலி அருந்து விழுந்து நொறுங்கி பொடிபட வெயிலென்றும் பாராமல் மழையென்றும் உடையாமல் கடும் குளிர் என்றும் இல்லாமல் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் இழந்த உயிர்நீத்த என் உடன்பிறப்புகளால் இஸ்லாமிய பெருமக்கள் நம்மிலும் முன்னவர்கள் இஸ்லாமிய இதைகளை மறந்திட முடியுமா? 19ஆம் நூற்றாண்டில் 1957ஆம் ஆண்டு முதலில் இந்திய சுதந்திர போராட்டத்தை தலைமையில் நடத்தியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முஸ்லிம் முன்னோடிகள் தான் என்பதையும், இந்த போராட்டத்துக்கு முன்பே வேறொரு புரட்சி புயலை உருவாக்கி சிங்கநாதம் கொண்டு சிலித்தேர்ந்து தியாக வேட்பை எழுச்சியை ஏற்படுத்தியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முஸ்லிம் வீரர்கள் தான் என்பதை மறப்பதில் முறையோ? உப்பு சத்தியாகிரகம் நடந்த போது அதிகாமப்பட்டினத்தின் அருமை சகோதரர் தியாகி இப்ராஹிம் அவர்கள் வெள்ளையின் முன்னின்று நெஞ்சை நிமிர்த்தி காட்டி சுடு என்று துப்பாக்கி முனையை முத்தமிட்ட முத்து சகோதரை இன்று வரை அறிய முடிந்ததா? வெள்ளையை போர்த்து கீசியின் ரத்தத்தை பெருங்கெடுத்து ஓட செய்த பாஜகத்தின் முதன்மை வீரர்களாக திகழ்ந்த குஞ்சாரி மரைக்காயர், கான் சாஹிப், சுபஹான், மருதுநாயகம், யூசுப் லபே, குப்பை ராவுத்தர், உஸ்மான் ராவுத்தர் போன்ற வீரர்களை நம்மால் மறந்திட முடியுமா? இந்திய விடுதலை போராட்டத்திற்காக முதல் வீர முழக்கம் செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் மலையாள மண்ணின் மாப்பிள்ளைமார்கள் என்னும் மைந்தர்களான இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த முஸ்லிம்கள் தான் என்பதை நம்மால் மறந்திட முடியுமா? விடுதலை தளபதியாக திகழ்ந்த திண்டுக்கல் யூசுப் கான், தொண்டி சயீத் அகமது, நாச்சியார் கோவில் தாவூத் ஷா, காயரி மௌலானா, மௌலவி ஹபீத் ரஹ்மான், மௌலவி கபீர் ரஹ்மான் போன்ற வீர பொறுப்பாளர்கள் பட்டியல்கள் நீண்டு கொண்டே போகும். இவர்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள் தான். இவர்கள் அணியில் இடம்பெற்ற பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் பெருமக்கள் தான் இன்னும் இந்த நாட்டுக்கு தந்து இந்திய தாயின் பெருமைமிகு மைந்தர்கள் என்பதை நம்மால் மறந்திட முடியுமா? தாயின் மணிக்கொடி பாரி என்ற பாட்டை பாடி மூவர்ண கொடையை ஏற்றிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் அருமை தாயமாம் இந்திய தாய் முதலில் மனமுவந்து ஏற்றுக்கொண்ட விடுதலை கொடி எது தெரியுமா? 1806ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விடுதலை போராட்டத்திற்கு முக்கியமான புரட்சி வேலூர் விடுத்தது. அந்த கோட்டையில் ஆணவத்தோடும் ஆங்காரத்தோடும் பறந்து கொண்டிருந்த யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டால் பத்தாது. அது பத்தா அல்லாஹ்வே வெற்றியால்
என்ற சத்திய கொடியை அன்றைய இஸ்லாமிய பெருமக்கள் ஏற்றி போற்றி மகிழ்ந்து பறக்கவிட்டனர். அந்த கொடி யார் என்று தெரியுமா? வெள்ளை ஆதிக்கத்தை கருவிலே அழுத்தொன்றில் அரும்பாடுபட்ட மாவீரன். அந்த திருமகனின் பெயரை கேட்டால் ஆங்கில உலகமே இன்னும் நடுநடுக்கும் அளவிற்கு பாராட்டு கொண்ட வீரர் திப்பு சுல்தானின் கொடிதான் அந்த கொடி. திப்புவின் வெற்றி கொடி மாத்திரமல்ல, திப்புவின் வீரமரணத்தின் போது அன்னாரின் திருமேனியை தழுவியிருந்தும் அந்த கொடிதான் என்பதை இளைய சமுதாயமே நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் அல்லவா? இந்திய விடுதலை போன்ற சேவைகளுக்காக காந்தியடிகள் இதற்கு சென்னை வந்திருந்த போது கொடைவள்ளல் அல்ஹாஜ் ஜமால் முகமது அவர்கள் தொகை குறிப்பிடாத காசோலையை பிளாங்க் செக்கை கையில் கொடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஆச்சரியப்பட்ட என் நண்பர் ஜிடி பிர்லா கூட இப்படி ஒரு காசோலையை கையில் கொடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லையே என்று ஆச்சரியமாக சொன்னாரே. அந்த வள்ளல் ஜமால் முகமது அவர்கள் இப்படி ஒரு மகத்தான ஒரு சேவையை தனது தாய்நாட்டுக்கு செய்தார்கள் என்ற மகத்தான செய்தியை நீங்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது நியாயமா? அது மட்டுமா, 21/1809 ஆண்டில் மகாகவி பாரதியார் ஆசிரியாக பணியாற்றிய இந்தியா எனும் நாளிதழில் சுதேசி கப்பல் நட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் மக்கள் நிதி தர வேண்டும் என்ற செய்தி வெளிவந்த போதே பறையனின் கழுகு பாதைக்கு பயந்து எவரும் நிதி தர முன்வரவில்லை. அந்த கடுமையான அடக்குமுறைகளுக்கு இடையிலும் கூட யாக்கூப் ஷேக், உமர் கத்தாப், நூர் முகமது போன்றவர்கள் இந்திய தாயின் இஸ்லாமிய பெருமொழி மக்கள் தான் என்பதை என்பது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் சுதந்திர வேட்கை ஊட்டும் கூட்டங்களை பள்ளி வாயில்களிலும் சந்தை பேட்டல்களிலும் நடத்தின முனைப்போடு செயல்பட்டவர்களும் அவர்கள் தான் என்ற முகத்தான வரலாற்றை நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள். இது நியாயம்தானா? முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு செய்த மகத்தான சேவையை ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் செய்த அரிய பெரிய தியாகங்களை எல்லாம் அறியாமையால் நம்மை சாடி நீ பாகிஸ்தானுக்கு போனீங்க, அரபு நாட்டுக்கு போ, உங்களுக்கு தான் நாடுகள் இருக்குது, எங்களுக்கு தான் நாடுகள் இல்லை என்றெல்லாம் வசைப்பாடி வெந்த புண்ணை வேலை பாய்ச்சும் நமது சகோதரர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மீது வாழ்ப்புணர்ச்சியால் சில இதழ்கள் காட்டி வரும் கடும் பகைமை உணர்ச்சிகளை குளிர்ந்த தண்ணீரை கொட்டி குளிர வைக்க வேண்டிய, உண்மையை உணர்த்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் தான் இவைகள் வெளிப்பாடு என்று கூறி இனிமேலாவது இந்த உத்தமர்களை நெஞ்சில் எழுதி வைத்து நெஞ்சம் மறக்காது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரிய சப்ஜெக்ட், கொஞ்சம் வேகமா பேசிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நாம ஒவ்வொரு குடியரசு தினத்தப்பவும் ஒவ்வொரு சுதந்திர தினத்தப்பவும் நாமளாக சொல்லிக்கிறோம், நமக்குள்ளதான் நாம பேசிக்கிறோம். மூவர்ண கொடியை வடிவமைத்தவர் யார் என்பதாக சொல்லுங்களே பார்க்கலாம். மூவர்ண கொடியை வடிவமைத்தவர் யார்? சுரையா தியாப்ஜி என்கின்ற ஒரு இஸ்லாமிய பெண் தான் நாம பறக்க விடக்கூடிய, இந்த இந்திய தேசம் பறக்க விடக்கூடிய, இந்திய தேசத்திற்காக வேண்டி உலக அளவில் பறக்க விடப்படக்கூடிய அந்த மூவர்ண கொடியை வடிவமைத்தவர். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு கொடி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் அதற்கு முன்னால் ஒரு கொடி இருந்தது. அந்த கொடி எப்படிப்பட்ட கொடியாக ஆகி இருந்தது என்றால், வெள்ளையினுடைய கொடியை அவனுடைய கோட்டை கொத்தளத்திலே இருந்து கீழே இறக்கி அவனுடைய அதிகாரத்திற்கு ஒரு சம்மட்டியடி கொடுத்தால் போல் ஒரு பச்சை கொடி பறக்க விடப்பட்டது. அதுல அல் ஃபத்தாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய திருநாமம் எழுதப்பட்டது. அதுதான் இந்தியாவுக்காக வேண்டி, ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக வேண்டி பறக்க விடப்பட்ட முதல் கொடி. அந்த அல் ஃபத்தாஹ் என்று பொறிக்கப்பட்ட அந்த கொடி யாருடைய கொடி என்றால், தீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய கொடி. இந்தியாவுக்கு, இந்த இந்தியாவை வடிவமைச்சதுல, இந்த இந்தியாவை ஒருங்கிணைச்சதுல, ஒரு இந்தியாவுக்கு ஒரு கொடியை கூட கொடுத்தவர்கள் நாம். ஆனா ஒட்டுமொத்தமா நாம மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம், முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய வரலாற்றினுடைய எல்லா பக்கங்களுமே முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறைக்கப்பட்ட அத்தனை செய்திகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலத்தை நம்முடைய காலத்திலேயே அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. அதற்காக வேண்டி நாம் பல்வேறு தளங்களில் முயற்சிப்பதும் நம்மின் மீது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் அதற்கு உதவி புரிவானாக. அவரை தொடர்ந்து மொழி என்கின்ற தலைப்பின் கீழ் ஹபீசுல் கித்தாம் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். இதுவும் கூட ஒரு படிச்சொல்லுக்கு ஆனான ஒரு சமூகத்தினுடைய ஒரு கோபமான ஒரு தலைப்பு தான். இன்ஷா அல்லாஹ் கவனம். அனைவர்களுக்கும் என் சலாமினை உறுதியாக்கிக் கொள்கிறேன்.
பழி சொல்லி இருந்துட்டு தான் இருக்கு. உலமாக்கள் மேல ஆங்கிலத்திற்கு எதிரானவர்கள், அந்த மொழியை கற்பதற்கு எதிரானவர்கள் அப்படி. அது ஹக்க இல்லை. அவர் பேசிட்டு போனது அதுதான். அது ஹக்க இல்லை. ஆங்கில மொழியை ஆங்கிலேயர்களுடைய கல்விக்கூடங்களிலே கற்காதீர்கள் என்பதாகத்தான் அன்னைக்கு உலமாக்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க. மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல. இன்னைக்கு நாம சொல்றோமா இல்லையா? ஹிந்தி மொழிக்கு தமிழர்கள் எதிரானவர்கள் அல்ல, திணிப்புக்குத்தான் நாம எதிரானவர்கள். இந்திய திணிக்காதன்னு நம்ம போராடுறோமே தவிர ஹிந்தி வேணான்னு நம்ம போராடுறோம். இதே போலதான் அன்னைக்கு. ஆனா உலமாக்கள் மேல இருந்த சமூகத்தில் உள்ள புல்லுரிமைகளுக்கும் அதே போல மற்றவர்களுக்கும் உலமாக்கள் மேல இருந்த காழ்ப்புணர்ச்சி, வன்மம், பொறாமையினால் உலமாக்கள், ஒட்டுமொத்த உலமாக்கள் மேல இப்படி ஒரு படி சொல்ல தூக்கி போட்டுட்டாங்க. ஆங்கில மொழியை கற்கக்கூடாதுன்னு இந்த 10ஆம் பசலித்தனமா இந்த உலமாக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மனநிலை சமூகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனுடைய விளக்கமாகத்தான் அந்த பேச்சை நாம் அமைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய அந்த இரவலுக்கு அல்லாஹ் இல்மிலே பெரு பரக்கத்து செய்தல் புரிவானாக. இறுதி பேச்சாளராக, பேச்சு போட்டியினுடைய சீனியர் பிரிவில் இறுதி பேச்சாளராக என் பார்வையில் இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஏ முகமது ரிஃபத் அவர்கள் பேச இருக்கின்றார். சிறப்புமிகு பிராவின் தலைவர் அவர்களே, அறியாமை அகற்றிய அறிவுகள் வழங்கும் மேன்மைமிகு ஆசிரியர் பெருமக்களே, எங்கள் மதரசாவின் மாண்புமிகு நிர்வாக பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, என்னுடைய பெரும் மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கணக்கு நான் சலாமினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பார்வை இஸ்லாம் என்ற தலைப்பில் உரையாட இங்கு வந்துள்ளேன். எனது வகுப்பறையில் ஒரு நாள் மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்கள் கேட்டார்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிடித்த சமயம் எது என்று கேட்டார்கள். எனக்கு பக்கத்தில் இருந்த மாணவர் சொன்னார், எனக்கு சைவம் தான் பிடிக்கும் டீச்சர் என்றார். உடனே அடுத்தவர் சொன்னார், எனக்கு வைணவம் தான் பிடிக்கும் என்றார். அதற்கடுத்தவர் சொன்னார், எனக்கு கிறிஸ்துவம் டீச்சர் என்றார். உடனே நான் சொன்னேன், எனக்கு இஸ்லாமிய சமயம் தான் பிடிக்கும் என்று. எனக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு மாணவர் சொன்னார், எனக்கு மணி அடிக்கிற சமயம், ஸ்கூல் பெல் அடிக்கிறது தான் பிடிக்கும். மணி அடித்தால் சாப்பாடு கிடைக்கிறது, மணி அடித்தால் வீட்டிற்கு போகலாம் என்றார். இஸ்லாத்தை பொறுத்தவரை சமயம் என்றோ மதம் என்றோ சொல்லுவதில்லை, மார்க்கம் என்றே சொல்லுவார்கள். மார்க்கம் என்றால் வழி என்று பொருள்படுகிறது. இறையின் அருளிலே திரிந்து, மறையின் உரையிலே உரைந்து, மக்களின் நெஞ்சங்களிலே நிறைந்து, மனித வரலாற்றிலே முழுமை பெற்றுள்ள மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாகும். உலக மக்களின் பார்வையிலே சிந்தனையை உருவாக்கிய பெரும் பெரும் சமயங்களின் வரிசையிலே இளமை வாழ்ந்ததாக காட்சியளிப்பதுதான் இஸ்லாமிய மார்க்கமாகும். காலத்தால் பிற்பட்டதன் காரணமாக ஞானத்திலே முற்பட்ட சமயங்கள் சிறிய கருத்துக்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு தெளிவான வரலாற்றையும் தெளிவான கொள்கைகளையும் ஊழியர் செயற்திட்டங்களையும் தந்து கொண்டிருப்பதுதான் இஸ்லாமிய மார்க்கமாகும். மனித சமுதாயத்தில் வாழ்வியலுக்கும், பொருளியலுக்கும், அரசியலுக்கும், அறிவியலுக்கும் அனைத்து துறைக்கும் வழிகாட்டுவது இஸ்லாமிய மார்க்கமாகும். பூவை நகையுறுத்த புள்ளை வியக்காக்க வருகின்ற கதிரவன், ஒரு புறத்தில் பாலைந்து சூழலை போன்ற முழுநிலா, எல்லையற்ற கவர்ந்து நிற்கின்ற வான்கள், வாழாவி நிற்கின்ற மலைகள், நிலத்திற்கு உயிரூட்ட வருகின்ற மலை, நீண்டிலிருந்து கிடைக்கின்ற விண்மீன்கள், நீலக்கடல் மீது நிமிர்ந்து சொல்லும் நாவாய்கள், கோடிகளில் அசைந்தடுகின்ற வண்ண மலர்கள், அம்மலர் புன்னரையால் நின்றும் குழந்தைகள், நிலத்திலும் நீரிலும் வாழ்கின்ற கோடிக்கணக்கான உயிர்கள், அவற்றின் அமைப்புகள், வாழ்க்கை முறைகள், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது, வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது, மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளது, நிலம் எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது, சிற்றின்பம் முதல் கொண்டு உயிரினங்களை உலக பொருட்களின் நுட்பமாக சற்றெனும் மாறுபாடின்றி ஒழுங்கான முறையில் ஒரு வரம்பை குறிப்பிட்டு வாழச் செய்பவன் யார் என்று சிந்தனை செய்ய தூண்டி, அவன் தான் இறைவன். அளவிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறைவன், இனிய பேரிறைவன், உலகெல்லாம் படைத்து உயிர் உறக்காக்கும் புலமையோன், அவனே புகழுக்குரியோன் என மனித சமுதாயத்திற்கு இறைவனை காட்டித்தது இஸ்லாமிய மார்க்கமாகும். மனித நேயத்தை போதிக்க வந்த இஸ்லாம் மனிதர்களுக்கிடையே மொழியாலோ, இனத்தாலோ, பணத்தாலோ, பகத்தாலோ, குணத்தாலோ, குடும்பத்தாலோ எத்தகைய உயிரும் தாழும் கற்பித்தல் கூடாது என்று வேற்றுமை சங்கிலியை அறுத்தெறிந்து இஸ்லாமிய மார்க்கமாகும். யாரும் ஊரையாகவும் தெளிவிலும் செந்தமிழ் நாட்டில் சொல்ல வீட்டிற்கு சிந்தை குளிரும் விளக்கம் அமைந்தது இஸ்லாமிய மார்க்கமாகும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என இலக்கணம் வகுத்த குயில் புலவன் வள்ளுவரின் பொருளுரைக்கு மெய்யான இலக்கணமாக விளங்குகிறது இஸ்லாமிய மார்க்கமாகும். இஸ்லாம் பிறந்தது, இறையில் ஒளிந்தது. இஸ்லாம் பிறந்தது, மனித சமுதாயத்தின் மத்தியை கப்பிக்கொண்டு
அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாகும் என இறைமறையின் இறைவன் கூறுகிறான். ஆகவே என் பார்வையில் மட்டுமல்ல, சிந்திக்கும் ஆற்றல் பட்ட மனித சமுதாயத்தின் பார்வையிலும் இஸ்லாம் மட்டுமே என்று கூறி மற்றவெல்லாம் சமயங்களாகவும் மதங்களாகவும் இருக்கலாம், தவறில்லை என்ற கருத்தை எடுத்துக்காட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். என் பார்வையில் இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு அருமையானதொரு உரையை நிகழ்த்தி சென்றிருக்கின்றார் இளவல் ஏ முகமது ரிஃபத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இத்தோடு குழந்தைகளினுடைய இந்த நிகழ்வு, அதாவது பேச்சு போட்டிக்கான நிகழ்வுகள் என்பது நிறைவுற்றது.